இன்ஃபர்மேட்டிவ் சமூக பார்வை. உத்தரகாண்ட் மாநிலம் ஹல்த்வானி மாவட்டத்துல இருக்கக்கூடிய சந்தையில பிளாஸ்டிக் அரிசி வெளிப்படையாவே விற்பனை பண்ணிருக்காங்க. அந்த அரிசியை வாங்கி பால் அப்படிங்கிற குடும்பத்தினர் சமைச்சிருக்காங்க. சாப்பிடும் பொழுது அந்த ருசியில வித்தியாசம் இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த அரிசியால சமைக்கப்பட்ட உணவை வச்சு சின்ன பிள்ளைங்க பந்து மாதிரி செஞ்சு கிரிக்கெட்டும் விளையாடி இருக்காங்க. சின்ன பசங்க கிரிக்கெட் விளையாடிய வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவி இருக்கு. அது மட்டும் இல்ல, நாம எப்படி இந்த பிளாஸ்டிக் அரிசிகளை இனம் கண்டு கொள்றது அப்படிங்கறத பத்தியும் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். பிளாஸ்டிக் அரிசிய ஒரு கிண்ணத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த தண்ணிக்குள்ள பிளாஸ்டிக் அரிசியை போட்டா அந்த அரிசி மிதக்கும். அப்படி மிதந்தது அப்படின்னா அது பிளாஸ்டிக் அரிசி. இன்னொரு விஷயம், ஒரு கிண்ணத்துல அரிசியை போட்டு அதை சூடு பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த அரிசி தீப்பிடிக்கவும் ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்ல, மெழுகு மாதிரியான ஸ்மெல்லும் வர ஆரம்பிக்கும். அப்போ அது பிளாஸ்டிக் அரிசி. சாதாரண அரிசியை நம்ம லைட்டா தண்ணியில கலந்துட்டு வெளியில வச்சிருந்தோம் அப்படின்னா அதுல பூஞ்சைகள் வர ஆரம்பிக்கும். ஆனா இந்த பிளாஸ்டிக் அரிசியை கழுவிட்டு அப்படியே வச்சிருந்தாலும் பூஞ்சைகள் வராது. அப்போ அது பிளாஸ்டிக் அரிசி. எண்ணெயை ஊத்தி ஒரு சட்டியில போட்டு நம்ம இந்த அரிசியை வறுக்கும் பொழுது சட்டியின் அடிப்பாகத்துல மெழுகு தடவியது போல படர்ந்து காணப்பட்டுச்சு அப்படின்னா அது பிளாஸ்டிக் அரிசி. நம்மளுடைய சாப்பாட்டோட மூலாதாரமே அரிசி தான். அந்த அரிசியில கலப்படம் வருது. அதுக்கான விழிப்புணர்வை நம்ம தான் ஏற்படுத்திக்கணும். பிளாஸ்டிக் அரிசி, பிளாஸ்டிக் முட்டை, பிளாஸ்டிக் முட்டைக்கோஸ், இப்படி நிறைய கலப்படங்கள் வருது. நாம தான் விழிப்புணர்வோட இருக்கணும். சமூக நோக்கோட நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோநெட்.